ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரம் சமையல். இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான சோயா பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சிக்கன் மட்டன் பெப்பர் ஃப்ரை மாதிரியே தான் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சட்டியில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் 3 பல் பூண்டு நான் தோலோட தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போதே உப்பு சேர்த்து வணக்கணுன்னா நல்லா வணங்கி வரும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 3 பத்தை தேங்காவை எடுத்து இந்த மாதிரி நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் 100 கிராம் அளவுக்கு நான் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதை சுட தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்திருக்கேன். தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு 10 நிமிஷம் போல். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக மல்லி இலை தூவி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.